வணக்கம். "கீழ்மை அகற்று" அப்படின்னு ஆத்திச்சூடியில ஒரு செய்யுள். அந்த செய்யுளுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு ஊர்ல லலிதா அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. லலிதா ரொம்ப அழகா பாடுவாங்க. ஆனா, லலிதாக்கு பொறாமப்படக்கூடிய எண்ணமும் இருக்கு. அப்படி இருக்க சமயத்துல லலிதா பள்ளிக்கூடத்துல ஒரு பாட்டு போட்டி வைக்கிறாங்க. லலிதா முதல்ல போய் பாடுறாங்க. ரொம்ப அழகா பாடுறாங்க. எல்லாருமே பாராட்டுறாங்க. லலிதாக்கு அடுத்து சீதா பாடுறாங்க. சீதாவும் ரொம்ப அழகா பாடுறாங்க. எல்லாருமே பாராட்டுறாங்க, கை தட்டுறாங்க. ஆனா, இத சாதாரணமான விஷயமா ஏத்துக்க முடியல லலிதானால. சீதா நல்லா பண்ணியிருக்காங்கன்னு மத்தவங்க பேசுறத லலிதானால ஏத்துக்க முடியல. லலிதா என்ன பண்றாங்க, சீதா என்ன பாடுனாங்க, நல்லாவே பாடல, உச்சரிப்பு நல்லா இல்ல, ஆட்டிட்யூட் நல்லா இல்ல, பாடுன விதம் நல்லா இல்ல, இப்படின்னு தப்பு தப்பா போயி ஃபிரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்றாங்க. அப்ப ஆசிரியர் இதெல்லாம் கவனிச்சுட்டே இருக்காங்க. ஆசிரியர் லலிதாவ கூப்பிட்டு சொல்றாங்க, "நீ நல்லா பாடியிருக்க. நான் இல்லன்னு சொல்லல. ரொம்ப நல்ல விஷயம். பாராட்டுக்கள். ஆனா, மத்தவங்கள பத்தி நம்ம தப்பாவோ, டிஸ்கரேஜ் பண்ணியோ, தாழ்த்தியோ, கீழ்மப்படுத்தியோ நம்ம பேசக்கூடாது. பாட்டுங்கிறது கிடையாது. எந்த விஷயமாகட்டும், பாட்டாகட்டும், படிப்பாகட்டும், வரையறதாகட்டும், டான்ஸ் ஆடுறதுக்கு இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்மள பெட்டர் காட்டுறதுக்காகவோ, இல்ல நான் சூப்பரா பண்ணியிருக்கேன். மத்தவங்க என்னைக்குமே எனக்கு மேல இருக்கக்கூடாது. எனக்கு ஈக்குவலா இருக்கக்கூடாது. எனக்கு கீழ தான் இருக்கணும்னு நெனச்சு நம்ம மத்தவங்கள நம்ம என்னைக்குமே வந்து பேசக்கூடாது. அதே மாரி ஷேரும் பண்ணக்கூடாது. என்னவா இருந்தாலும் மத்தவங்கள ஓகே, சூப்பரா பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க, ஆல் தி பெஸ்ட், டூ வெல், நீங்க பார்க்க நல்லா இருக்கீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, நல்லா ட்ரா பண்றீங்க, நல்லா படிக்கிறீங்க, நல்லா வரையறீங்க, நல்லா டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு இந்த நல்லா, குட் திங்ஸ், குட் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே அதுவே நம்மளோட முதல் வெற்றி தான். ஸோ அது மாதிரி மத்தவங்கள நம்ம என்கரேஜ் பண்றப்ப நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்களும் பாசிட்டிவா தெரியும். அதுதான் வந்து கீழ்மை அகற்று அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யாரையுமே நம்ம தாழ்த்தி பேசக்கூடாது. யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ணி பேசக்கூடாது. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயுமே. நல்ல பெட்டர்மென்ட், குட் திங்ஸ், குட் வேர்ட்ஸ் அது மாதிரி தான் நம்ம பேசணும். அதுதான் கீழ்மை அகற்று. கீழ்மை அப்படிங்கிற வேர்டே வந்து நம்மளோட லைஃப்ல இருந்து நம்ம அகற்றணும். அதுதான் இந்த செயலோட விளக்கம். நன்றி.